வணக்கம். நான் உங்க ஐஸ்வர்யா. இந்தியன் பாலிட்டி சாப்டர் வைஸ் டிஸ்கஷன் த்ரூ லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக் 6th எடிஷன் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு சிட்டிசன்ஷிப் அப்படின்ற டாபிக் உடைய லாஸ்ட் பார்ட் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ பிஃபோர் என்டரிங் இன்டு டுடேஸ் டாபிக் ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ நம்ம பார்த்துடலாம். ஸோ லெசன் 90 அப்படின்ற மாதிரி இதை நான் கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து சிட்டிசன்ஷிப் அப்படின்ற மெயின் டாபிக் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள இந்த கண்டென்ட் வராது. நோட்ஸ் அண்ட் ரெஃபரன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் இருக்கு. ஓகே, ஸோ அந்த இதில் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம டெக்ஸ்ட் புக்லாம் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா லாஸ்ட் ஃபைனல் கண்டென்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு டேபுலேஷன், ஒரு ஹைலைட்டட் கண்டென்ட் மாதிரி நோட்ஸ் அண்ட் ரெஃபரன்சஸ் அப்படின்னு தலைப்பில் இருக்கும். அதுக்கப்புறமா தான் அடுத்த லெசன் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இந்த பாட்டே நம்ம வந்து டச் பண்ண மாட்டோம். ஸோ அது யாருக்கோ கொடுத்தது அப்படின்ற மாதிரி நம்ம விட்டுருவோம். ஆக்சுவலாக இதை நம்ம ரெஃபர் பண்ணணும். ஸோ எப்படி இதை படிக்கணும், ஏன் எந்தெந்த இடத்துல நம்ம இதை ரெஃபர் பண்ணணும் அப்படின்றத நான் வந்து இந்த வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ அந்த கண்டென்ட்டையும் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்கேன். அண்ட் தென் ரெஃபரன்ஸ் அப்படின்ட்டு கொடுத்த நோட்ஸையுமே நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ ரெண்டுமே அட்டாச் பண்ணி பார்க்கும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இந்த விஷயம் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த 5 சாப்டர்ஸ் பார்த்துருக்கோம் சோஃபார். அந்த 5 பார்ட்ஸ்லையுமே நான் உங்களுக்கு இதை பற்றி நான் கொடுக்கவே இல்லை. ஸோ நானுமே இதை ஸ்கிப் பண்ணிட்டேன். அண்ட் தென் ஒன் டே ஐ ரியலைஸ்ட் லைக் நம்ம இதுவும் நம்ம வந்து கொடுக்கணும், வீடியோவா இதுவும் நம்ம ப்ரொவைட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சாப்டர்ல இருந்து நான் இதை ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த 5 வீடியோஸ்க்குமே நான் தனியாக வந்து வீடியோ எடுத்து நான் அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் பின்னாடி பார்க்கும்போது அதை நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த லெசன்ஸில் இருந்து வரக்கூடிய எல்லா விதமான சாப்டர்ஸ்க்குமே நம்ம நோட்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ் வந்து எப்படி படிக்க போகிறோம் அப்படின்றதையும் நான் வந்து கண்டென்ட் பார்க்கும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இன்னைக்கு கண்டென்ட் வந்து சிட்டிசன்ஷிப் டாபிக் நம்ம முடிச்சிட்டோம். கண்டென்ட் வைஸ் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். லாஸ்ட்டாக வந்து நோட்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ் அப்படின்னு டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கப்புறமா நம்ம குவிஸ் அண்ட் அனாலிசிஸ் தான் வந்து டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக் அப்படின்னு எடுத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, டோட்டலாக 11 சாப்டர்ஸ் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் சாப்டரான கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்ட்டு தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதில் வந்து ஃபர்தர் 11 பார்ட்ஸ் இருக்கு. அதில் பார்ட் 1 ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், பார்ட் 2 மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், 3 salient features, 4 preamble, 5 union and territory. இந்த 5 பார்ட்ஸ்லேயுமே நோட்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ் நம்ம வந்து பார்க்கவே இல்லை. ஸோ தனியாக நான் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு நான் பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணிடுறேன். இப்போ பர்டிகுலராக சிட்டிசன்ஷிப் அப்படின்ற டாப்பிக்கில் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் அந்த என்னென்ன ஹெட்டிங்ஸ்லாம் பார்த்துருக்கோம், ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் என்னென்ன டாபிக்ஸ் பார்த்துக்கோங்க, மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி என்னென்ன வீடியோஸ் முடிச்சிருக்கோம், சேலியன்ட் ஃபீச்சர்ஸில் என்னென்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், ப்ரியாம்பிள் என்னென்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரியில் நம்ம பார்த்த டாபிக்ஸ், இது எல்லாத்துக்கான லிங்க்ஸ் வந்து அஸ் அ பிளேலிஸ்ட்டாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை எடுத்து நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ சிட்டிசன்ஷிப் அப்படின்றதுல ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா டாப்பிக்குமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ அந்த நோட்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ் பார்த்ததுக்கு அப்புறமா குவிஸ் 6 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நோட்ஸ் அண்ட் ரெஃபரன்சஸ் ஆக்சுவலாக இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு எல்லோ பேக்ரவுண்டில் ஹைலைட் பண்ணி உங்களுக்கு அந்த கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது நம்ம எப்படி ரீட் பண்ணணும்னா, இந்த மாதிரி ப்ளூவில் இண்டிகேட் பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த கலரில் வந்து நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதே சேம் கலரில் நம்ம கண்டென்ட் பார்க்கும் போதும் இதே மாதிரி நம்பர் இருக்கும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் காமிக்கிறேன். ஆன் திஸ் டேட் த பெர்மிட் சிஸ்டம் ஆஃப் சச் மைக்ரேஷன் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பெரும்பாலும் நம்ம சில கண்டென்ட்லாம் பார்க்கும்போது நமக்கு கேள்வி வரும், ஏன் பர்டிகுலராக இந்த டேட்டில், ஏன் பர்டிகுலராக இவங்களுக்கு மட்டும் எக்ஸப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன சந்தேகம் வரும் இல்லையா. அந்த சந்தேகத்துக்கெல்லாம் தீர்வு அவங்களே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. பட் நான் அதை நம்ம ரெஃபர் பண்ணாமல் விட்டுருப்போம். ஸோ எங்கெல்லாம் நம்ம கண்டென்ட் பார்க்கும்போது இந்த மாதிரி நம்பர்ஸ் வருது, இங்க பாத்தீங்கன்னா இந்த 1 நம்பர் வந்திருக்கு, இங்க 2 நம்பர் வந்திருக்கு இல்லையா. ஸோ இந்த ஹைலைட் பண்ண நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா ஜஸ்ட் வி ஹாவ் டு டர்ன் ஆஃப் தி பேஜஸ், கொஞ்சம் பேஜஸ் எல்லாத்தையும் தள்ளிட்டு கடைசியா நோட்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ் எடுத்து பாருங்க. இந்த நம்பர் போட்டு அங்க ஒரு கண்டென்ட் இருக்கும். அந்த கண்டென்ட் எடுத்து ரெஃபர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும், ஏன் எந்த விஷயத்துக்காவது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுதான் இங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அட் எண்ட் ஆஃப் தி லெசன் இது பார்க்குறோம். ஆக்சுவலாக இது வந்து ஓகே தான், பட் நம்ம இதுக்கப்புறமா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லாம் பார்க்குறோம் இல்லையா, அப்படி பார்க்கும்போது எங்கெல்லாம் அந்த கண்டென்ட் வருதோ அங்கெல்லாம் நான் உங்களுக்கு நோட்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸை அதே இடத்துல உங்களுக்கு நான் கொடுத்துறேன்.
ஸோ தட் நமக்கு தனியாக அது பார்க்கணுன்ற மாதிரி நீட் இருக்காது. ஸோ அங்கேயே நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்துக்கும் போது இட் வில் பி பெட்டர். யூஸ்வலாக நான் அந்த கண்டென்ட் வரும்போது இந்த ஒன் அப்படின்றதெல்லாம் நான் வந்து எரேஸ் பண்ணிட்டு தான் கண்டென்ட் கொடுப்பேன். ஸோ இனிமேல் வரும்போது எங்கெல்லாம் அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அவங்க ஆட் பண்ணியிருக்காங்களோ வித்தின் தி ப்ராக்கெட் நான் நோட்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்து அந்த பாயிண்ட்டுமே நாங்கள் இன்க்ளூட் பண்ணிடுறோம். ஸோ தட் நம்ம சைமல்டேனியஸாக நம்ம வந்து ஒரு கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது எப்படி படிக்கணும் அப்படின்ற மாதிரியே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ 1 and 2 அப்படின்றத பார்த்து நம்ம பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த கண்டென்ட் சின்ஸ் நம்ம எல்லாத்தையும் முடிச்சதுனால இந்த இந்த சாப்டருக்கு மட்டும் நம்ம வந்து அட் ஏ பேக் சைட்லேருந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த கண்டென்ட் நம்ம படிச்சுட்டு இருக்கும்போது லைக் பை பர்த் மூலயமா எப்படி வாங்குறது அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ இங்கே வந்து த பர்சன் ஹூ மைக்ரேட்டட் டு இந்தியா ஃப்ரம் பாகிஸ்தான். ஆக்சுவலாக இது வந்து ஆர்டிக்கல் 6ல் வந்து வரக்கூடியது. ஓகே, ஸோ பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு வந்தவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஜூலை 1948க்கு முன்னாடி பிஃபோர் திஸ் டேட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ படிக்கும் போது சிலருக்கு டவுட் வரும், ஏன் பர்டிகுலர் ஜூலை 19? அது ஜூலை 17 இருந்திருக்கலாம், இல்லை ஆகஸ்டா இருந்திருக்கலாம், ஏன் பர்டிகுலர் ஜூலை 1948 அப்படின்னு வந்திருக்கும். அப்படி டவுட் வந்திருந்தா நீங்க அந்த 1 அப்படின்றத எடுத்து ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கான ரீசன் கிடைச்சிருக்கும். ஏன்னா இந்த டேட்ல தான் the permit system for such migration was introduced. அந்த தேதியில தான் இந்த மாதிரி மைக்ரேட் பண்ணி வரவங்களுக்கும் நம்ம இந்திய குடியுரிமை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொவிஷனே அவங்க ஆட் பண்றாங்க. அதனால அந்த தேதியை ரெஃபரன்ஸா எடுத்துக்கிட்டு அதுக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாருக்குமே இதை கொடுத்துருங்க, அதுக்கப்புறமா வரவங்களுக்கு நம்ம சில ப்ரொசீஜர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி டிக்ளேர் பண்றாங்க. ஓகே, ஸோ அந்த ரெஃபரன்ஸ் எடுத்து எப்படி படிக்கணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. செகண்ட் பாயிண்ட் பார்க்கலாம். ஸோ இங்க வந்து அதே தான், இது நம்ம ஆர்டிகல் 7ல வரக்கூடியது. ஓகேவா, இது வந்து ஆர்டிகல் 6 கண்டென்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது a person who migrated to Pakistan from India, மறுபடியும் இந்தியாவுக்கு வந்து ரீசெட்டில்மெண்ட் ஆகணும் அப்படின்னு இங்க வராங்க. அப்படி வரவங்களுக்கு he had to be resident in India for 6 months preceding the date of his application. அவர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி 6 மாசம் இங்க தங்கி இருக்கணும், அதுக்கப்புறமா ரெஜிஸ்ட்ரேஷனே அவங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துல 2 அப்படின்னு போட்டு ப்ளூ கலர்ல இண்டிகேட் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம அந்த ரெஃபரன்ஸ்க்கு அந்த பாயிண்ட் எடுத்து பார்க்கணும், என்ன அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்றத பார்க்கணும். ஸோ இங்க பாருங்க, திஸ் ப்ரொவிஷன் ரெஃபர்ஸ் டு மைக்ரேஷன் ஆஃப்டர் 1st March 1947 பட் பிஃபோர் 26 January 1950. கமென்ஸ்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த டேட்டுக்கு முன்னாடியே வந்தவங்களுக்கு மட்டும்தான் அங்க ப்ரொவைட் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் யார் டிசைட் பண்றது அப்படின்னா சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955ல வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ். இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே அதில் அவங்க லேட்டரா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரெஃபரன்ஸ் நம்ம எடுத்து பார்த்துக்கணும். ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்கலாம். இங்க இடத்துல பார்த்தீங்கன்னா 2A and 3 அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்ப்போம், 2A அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. All the above categories of persons must take a oath of allegiance before they register as a citizen of India. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் மூலிமா யாரெல்லாம் இந்திய குடியுரிமை வாங்குறாங்களோ அவங்க எல்லாருமே உறுதிமொழி எடுத்துக்கணும், ஓத் ஆஃப் அலிஜென்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. அதை வந்து இங்கே 2A அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா அந்த ஓத்துக்கான ஃபார்மட் என்ன, ஐ அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் இல்லையா, அந்த ஓத்துடைய ஃபார்மட் என்னன்றதை கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். த ஃபார்ம் ஆஃப் ஓத் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அவங்களோட ரெஃபரன்ஸ்க்காக தான் அந்த எந்த மாதிரியான வேர்ட்ஸ் அதில் இருக்கும், நான் வந்து ஃபேத்ஃபுல்லாக இருப்பேன் அண்ட் என்னுடைய கடமைகள் எல்லாத்தையுமே நான் ஃபுல்ஃபில் பண்ணுவேன் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா அப்படின்ற மாதிரி வேர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபார்ம் ஆஃப் ஓத் டு அ ரெஜிஸ்டர்ட் சிட்டிசன்ஸ்க்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்து பாருங்க, இது வந்து நேச்சுரலைசேஷன் ப்ராசஸ் மூலயமா நம்ம இந்தியாவோட குடியுரிமை வாங்குறோம் அப்படின்னா அதில் யாருக்கெல்லாம் இது ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒன் ஆஃப் தி பாயிண்டா he has an adequate knowledge specified in the 8th schedule of the constitution அப்படின்னு இருந்துச்சு. 8வது அட்டவணையில் மென்ஷன் பண்ணப்பட்ட மொழிகளில் புலமை வாய்ந்தவராக இருந்தால் அவருக்கும் நம்ம நேச்சுரலைசேஷன் மெத்தட் மூலிமா கொடுக்கலாம், அதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகணுன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த தேர்ட் பாயிண்ட் என்னன்றதை பார்ப்போம். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த 8வது அட்டவணையில் மொத்தம் எத்தனை லாங்குவேஜஸ் இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். டோட்டலாக 22 லாங்குவேஜஸ் இருக்கு. ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா 14 தான். அதுக்கப்புறம் அமெண்ட்மெண்ட்ஸ் மூலயமா 8 மொழிகள் வரைக்கும் அதில் ஆட் பண்ணப்பட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 22 லாங்குவேஜஸ் நமக்கு ப்ரெசென்ட்டாக இருக்கு. ஸோ அந்த தகவல் வந்து இப்போ நம்ம 3 பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை சைமல்டேனியஸாக படிச்சுதான் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் நேச்சுரலைசேஷன் வீடியோ ப்ரொவைட் பண்ணியிருந்தேன் இல்லையா,
அப்போ நம்ம இந்த எஃப் பாயிண்ட்டை பார்க்கும்போது 3ன்னு வந்திருக்கும் போது நான் ஒரு ப்ராக்கெட் இங்கே ஓப்பன் பண்ணி அந்த கண்டென்ட் நான் உங்களுக்கு இங்கே ப்ரொவைட் பண்ணியிருந்தேன்னா அப்படியே படிக்கும்போது ஈஸியாக இருந்திருக்கும். ஸோ இனிமேல் நம்ம அப்படிதான் படிக்கணும். நம்ம இது முன்னாடியே முடிச்சதுனால இந்த வீடியோஸ் மட்டும் நம்ம இப்போ வந்து இந்த மேனர்ல பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து 4th பாயிண்ட் பாருங்க. ஸோ இங்க ஏதோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. யாருக்கு வந்து இது அப்ளை ஆகாது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் கண்டென்ட் பார்த்துடலாம். அதுக்கப்புறமா நோட்ஸ் என்னன்றது பார்ப்போம். ஸோ 4 அப்படின்றது இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. The citizen has been ordinarily resident out of India for 7 years continuously. அதாவது யாருக்கெல்லாம் வந்து டிப்ரிவேஷன் ஆகும். ஒரு பாராளுமன்றம் வந்து ஒருத்தர்கிட்ட ஒரு குடியுரிமையை ரிட்டர்ன் வாங்குறாங்க. இனிமேல் உனக்கு இந்த குடியுரிமை செல்லாது அப்படின்னு சொல்லி பார்லிமெண்ட்டே நிராகரிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அதுல ஒன் ஆஃப் தி கண்டிஷனா அது இருந்துச்சு. நீங்க இந்தியால இருந்து கண்டினியூஸா 7 வருஷம் வெளிநாட்டுல சாதாரணமா நீங்க தங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட இந்திய குடியுரிமை வந்து கேன்சல் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நம்மளுமே இருக்கோம் அப்படின்னா கண்டினியூஸா ஒரு 7 இயர்ஸ் வந்து வெளிநாட்டுல இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு டைம் ஆகுது வித்தின் 7 இயர்ஸ்க்குள்ள ஒரு முறையாவது இந்தியாவுக்கு வந்துட்டு போயிருந்தோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. கண்டினியூஸ் 7 இயர்ஸ் நம்ம வெளிநாட்டுல இருந்துட்டோம்னா நம்மளோட இந்திய குடியுரிமை கேன்சல் ஆக சான்ஸ் இருக்கு. பட் அது உடனேலாம் கேன்சல் பண்ண மாட்டாங்க. நம்மகிட்ட ரீசன் கேட்பாங்க. எந்த காரணத்துக்காக நீங்க வரவே இல்லை இந்தியாவுக்கு அப்படின்னு கேட்பாங்க. நம்ம கொடுக்குற ரீசன் வேலிடா இருந்தா ஓகே, இல்லைன்னா நம்மளோட இது கேன்சல் ஆகும். பட் இதுல வந்து சில எக்ஸப்ஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் என்னன்றதான் பின்னாடி நோட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. திஸ் வில் நாட் அப்ளை இஃப் ஹி இஸ் அ ஸ்டூடெண்ட் அப்ராட். படிக்கிறதுக்காக அங்கே போயிருக்காருன்னா அவங்களுக்கு இந்த 7 வருஷம் அப்படின்ற கணக்கு வந்து இந்த இடத்துல வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சார்பாக அந்த நாட்டில் அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க, சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் 7 இயர்ஸ் அப்படின்றது வேலிட் இல்லை. இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ்ல ஒன் ஆஃப் தி மெம்பரா இருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு இது அப்ளிகபிள் ஆகாது. அண்ட் ஆர்எஸ் ரெஜிஸ்டர்ட் ஆனுவலி அட் அன் இந்தியன் கன்சல்லேட் இஸ் இன்டென்ஷன் டு ரீடைன் இஸ் இந்தியன் சிட்டிசன்ஷிப். ஸோ எந்த நாட்டில் அவர் இருக்காரோ அந்த நாட்டில் வருஷத்துக்கு ஒரு தடவை நான் இந்திய குடிமகன் அடையாளத்தை நான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன், இந்த பர்பஸ்க்காக தான் இந்த நாட்டில் நான் இருக்கேன் அப்படின்றத இந்தியன் எம்பசியில் போய் அவங்க வந்து வருஷத்துக்கு ஒரு முறை ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா அவங்களோட இந்த 7 இயர்ஸ் அப்படின்றது கணக்கு எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ யாருக்கெல்லாம் இந்த எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு 7 இயர்ஸ் அப்படின்றது யாருக்கு இருக்குன்னா படிப்புக்காக போயிருந்தா சரி, அண்ட் ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் மெம்பராக இருந்தாலும் ஓகே, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சார்பாக அங்கே சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தாலும் ஓகே, இல்லை வேற ஏதாவது பர்பஸ்க்காக போயிருக்கீங்க அண்ட் ஆனுவலி ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை அங்கே இருக்கக்கூடிய எம்பசியில் நான் இந்திய குடிமகனை தான் கண்டினியூ பண்ண விரும்புகிறேன், இந்த காரணத்துக்காக தான் நீங்கள் கண்டினியூஸாக ஸ்டே பண்ணியிருக்கேன் அப்படின்ற தகவலை சொல்லிட்டா அவங்களுக்கு இந்த 7 இயர்ஸ் அப்படின்றது வராது. இது எதுவுமே இல்லாமல் எந்த விதமான தகவலும் கொடுக்காம கண்டினியூஸாக ஒரு 7 வருஷம் வெளிநாட்டில் தங்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட இந்திய குடியுரிமை கேன்சல் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுதான் வந்து 4th பாயிண்ட்ல இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 5 அண்ட் 5A இது ரெண்டுமே என்னன்றது பார்ப்போம். ஸோ நிறைய பேருக்கு இந்த கேள்வி கேட்டிருந்தீங்க, கமெண்ட்ல கூட சில பேர் கேட்டிருந்தீங்க. யூஸ்வலாக வந்து ஆர்டிகல் 6 இருக்கு இல்லையா, சாரி ஆர்டிகல் 16 பொறுத்த வரைக்கும் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்ல ரெசிடென்ஸ் இருப்பிடம் அப்படின்றத வச்சு நீங்க எந்த விதமான பாகுபாடு டிஸ்கிரிமினேஷனும் பார்க்கக்கூடாது அப்படின்னு நம்மளுடைய அரசியலமைப்புல இருக்கு. அப்படி இருந்தும் சில மாநிலங்கள் வந்து ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க, முன்னாடி கொடுத்துருந்தாங்க. லைக் ஆந்திர பிரதேஷ், ஹிமாச்சல் பிரதேஷ், மணிப்பூர், திரிபுரா இவங்கெல்லாம் கொடுத்துருந்தாங்க. பின்னாடி அதுக்கப்புறமா 1974 இந்த சட்டம் எக்ஸ்பைரி ஆனதுனால அவங்க எல்லாருமே இதை விட்டுட்டாங்க. பட் இப்போ கண்டினியூ ஆகுறது யாருக்குன்னா ஆந்திராவுக்கும் தெலுங்கானாவுக்கும் நான் கெசட்டட் போஸ்ட்டுக்கு ரெசிடென்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு குவாலிஃபிகேஷனாக நீங்கள் வைக்கலாம். அந்த மாநிலத்தில் வாழக்கூடிய வசிக்கக்கூடிய மக்களுக்கு நீங்க முன்னுரிமை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. இவங்க மட்டும் ஏன் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, இல்ல இவங்களுக்கு மட்டும் இந்த உரிமை எப்படி கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்ற கேள்வி வந்திருக்கும். அதுக்கான விளக்கம் தான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் டு சர்டன் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பார்ட் வந்து பார்ப்போம். 21 பார்ட் அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆர்டிகல் 370 ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு வந்துடும். 371 A, B, C, D, E, F அப்படின்ற மாதிரி லிஸ்ட் போயிட்டு இருக்கும். அதுல 371 D அப்படின்ற ஆர்டிகல் வந்து ஆந்திரா அண்ட் தெலுங்கானாக்கு உண்டானதாக இருக்கு. அந்த மாநிலம் வந்து சில விஷயத்துல பின்தங்கி இருக்கிறதுனால அவங்களுக்கு சில ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே நம்மளுடைய மத்திய அரசாங்கம் கொடுத்துருந்தாங்க. சிறப்பு சலுகைகள் இல்ல சிறப்பு லைக் ஒரு ப்ரியாரிட்டி கொடுக்கறது, மற்ற மாநிலத்தை விட இவங்களுக்கு இந்த விஷயத்துல நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கன்செஷன் மாதிரி. ஸோ பை virtue of article 371D inserted by 32nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட், ஏன்னா இந்த டிஏ இந்த மாதிரி ஆல்பபெட் வந்தாலே அமெண்ட்மெண்ட் மூலியமா ஆட் பண்ணப்பட்டது தான் அர்த்தம். 32nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1973 ஆட் பண்ணியிருக்காங்க.
அதுபடி இந்த 2 மாநிலத்துக்கும் லைக் எக்ஸெப்ஷன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. எம்ப்ளாய்மென்ட்ல நீங்க நான் கெஸ்டட் போஸ்ட்டுக்கு மட்டும் யூ கேன் டூ தட் ரிசர்வேஷன். லைக் ரெசிடென்ஸ் அப்படின்றது ஒரு குவாலிஃபிகேஷன் நீங்க வச்சுக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. நெறைய பேர் வந்து நான் கெஸ்டட் போஸ்ட்னா என்னன்னு கேட்டிருந்தீங்க. முன்னாடியே சொல்லியிருந்தேன். சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, லைக் குரூப் 2 லெவலுக்கு கீழ இருக்கக்கூடியவங்களா இருக்கும். அண்ட் மோஸ்ட்லி தே வோன்ட் ஹேவ் அன் அத்தாரிட்டி இன் கிரீன் சிக்னேச்சர். அவங்களுடைய கையொப்பம் சர்டிஃபிகேட் பண்றாங்க இல்லையா? அது கிரீன் இங்க்ல சைன் பண்ண மாட்டாங்க. கிரீன் இங்க்ல சைன் பண்ற எல்லா ஆஃபீசர்ஸுமே கெசட்டட் போஸ்ட்ல வந்துரும். ஸோ நான் கிரீன்ல சைன் பண்றவங்க எல்லாமே வந்து நான் கெசட்டட் போஸ்ட்டா இருப்பாங்க. ஸோ அது வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 5 அண்ட் 5A அப்படின்றது 32nd அமெண்ட்மெண்ட்ல 371D ஆர்டிக்கல் இன்சர்ட் பண்ணி இந்த 2 மாநிலத்துக்கும் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்புல ஒரு முன்னுரிமை குடுக்கிறது. ரெசிடென்ஸ் அப்படின்ற கேட்டகரியில. ஸோ அது இவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னன்றத பார்த்துட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 6 அப்படின்றது சில இடங்கள்ல இந்த மாதிரி ப்ளூல இல்லாம நம்மளோட பிளாக்ல அந்த மாதிரி நம்பர்ஸ் வந்துச்சுன்னா நமக்கு ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷனா ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் பத்தி நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? 2019ல ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் வந்து பாஸ் பண்ணாங்க. அது மூலியமா ஸ்டேட்டாக இருந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரை 2 யூடியா ஸ்ப்ளிட் பண்ணி இப்போ நடைமுறையில் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒரு யூடியாகவும் லடாக் அப்படின்றது ஒரு யூனியன் பிரதேசமாக இன்னைக்கு இருக்கு. கொஞ்சம் சூழ்நிலைகள்லாம் சரியானதுக்கு அப்புறமா மாநில அந்தஸ்து கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு இன்ஃபர்மேஷனாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 7 and 8 என்னன்னா ஆனுவல் ரிப்போர்ட் 2015-16 மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அதில் இது பதிவு இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கும் 2015ல வந்து அவங்க என்ன அறிமுகப்படுத்துறாங்கன்னா ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா கார்டு ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது விஷயத்த கொண்டு வராங்க. இனிமேல் இந்தியாவில் பிஐஓ ஓசிஐ அப்படின்ற மாதிரி 2 இல்லை, ரெண்டுமே ஒன்று தான். ஸோ யாரெல்லாம் பிஐஓ கார்டு வச்சிருக்காங்களோ அந்த ஸ்டேட்டஸ் இருக்கோ அவங்க எல்லாருமே இப்போ வந்து ஓசிஐ கார்டு ஹோல்டர்ஸாக மாறிடலாம். இனிமேல் யாராவது புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ஓசிஐக்கே வந்துடலாம். பிஐஓ அப்படின்ட்டு தனியாக பண்ணணும்னு அவசியம் இல்லை, ரெண்டுமே வந்து சேம் தான் அப்படின்ற மாதிரி டிக்ளேர் பண்ணுறாங்க. அது 2015ல தான் அறிமுகப்படுத்துறாங்க அந்த விஷயத்த. ஸோ அது பற்றின தகவல் தான். லைக் எந்த மினிஸ்ட்ரி வந்து அதை அறிமுகப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டா எந்த மினிஸ்ட்ரியை சம்மந்தமாக முடிவு பண்ணுறாங்கன்னு கேட்டால் ஹோம் அஃபேர்ஸ் அப்படின்ற மினிஸ்ட்ரி தான் முடிவெடுக்கிறாங்க. ஸோ நமக்கு அந்த எந்த மினிஸ்ட்ரின்ற இன்ஃபர்மேஷன் இப்போ கிடைச்சிருச்சு. மேபி கேட்கலாம் சிட்டிசன்ஷிப் சம்மந்தமாக எந்த மினிஸ்ட்ரி முடிவெடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அப்படின்றவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க. அதில் வந்த இன்ஃபர்மேஷன் தான் அது. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டேபிள் பார்த்தோம். இந்த கம்பேரிங் என்ஆர்ஐ பிஐஓ ஓசிஐ கார்டு ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லி அதில் பார்த்தீங்கன்னா 8 அப்படின்ற ஒரு ஆல்ஃபபெட் இருக்கு இல்லையா? அது பாருங்க இங்கே 8 இருக்கு. திஸ் டேபிள் இஸ் டவுன்லோடட் ஃப்ரம் தி வெப்சைட் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த கம்பாரிசன் என்ஆர்ஐ பிஐஓ ஓசியோட கம்பாரிசன் எல்லாமே இங்கே பார்த்த டேப்லேஷன் எல்லாமே வந்து கவர்மெண்ட் வெப்சைட்டில் கொடுத்தது தான். அதை ஜஸ்ட் அப்படியே டெக்ஸ்ட் புக்கில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நம்ம தனியாக பார்க்குறத விட இனிமேல் வரக்கூடிய சாப்டர்ஸில் நம்ம சைமல்டேனியஸாக எங்கெல்லாம் இந்த மாதிரி ஹைலைட் பண்ணியிருக்காங்களோ அங்கவே நான் அந்த நோட்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் ப்ராக்கெட்டில் கொடுத்துட்றேன். ஸோ தட் ரெஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ நம்ம நோட்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ் பார்த்துட்டோம். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லாத்துக்குமே நம்ம பார்க்கணும். நான் டைம் கிடைக்கும் போது தனியாக ரெக்கார்ட் பண்ணி அந்த ரெஸ்பெக்டிவ் பிளேலிஸ்ட்டை நான் ஆட் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது அது டோட்டலாக ஃபுல்லாகவே நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கோ. ஓகே. ஸோ நம்மளோட அடுத்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா குவிஸ் 6 அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ நமக்கு பப்ளிஷ் ஆன த வெரி நெக்ஸ்ட் டே. ஓகே. உங்களுக்கு என்ன ஆகும்னா லைக் மோஸ்ட் ப்ராபபிளி வெனஸ்டே இருக்கும்னு நினைக்கிறேன். மார்னிங் வந்து நான் குவிஸ் வந்து அப்லோட் பண்ணிடுறேன். ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் அதுக்கான கீ நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஆனால் அன்றைக்கி ஈவினிங் ஏன்னா பிகாஸ் டைம் எடுத்துக்கும், சிலர்லாம் கொஞ்சம் லேட்டாக அட்டென்ட் பண்ணுவீங்க. ஸோ அன்றைக்கி ஈவினிங் வந்து உங்களுக்கு நான் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் அட்டாச் பண்ணிடுறேன். ஓகே. ஒரே நாளில் நம்ம குவிஸோடைய எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாத்தையுமே நம்ம முடிச்சிடலாம். ஸோ ப்ராப்பராக அட்டென்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் இதெல்லாம் முடிக்காமல் இருந்தீங்கன்னா அந்த சாப்டர்ஸ் எல்லாத்தையுமே ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிவிட்டு குவிஸ் வந்து அட்டென்ட் பண்ணுங்கள். அன்றைக்கி அந்த டே ஃபுல்லாக உங்களுக்கு டைம் இருக்குது. ஃபுல்லாக முடிச்சுட்டு கூட நைட் கூட நீங்கள் குவிஸ் அட்டென்ட் பண்ணி உங்களுடைய ஸ்கோர்ஸ் என்னன்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்ற மிகப்பெரிய சாப்டர், இது வரைக்கும் பார்த்ததுலேயே ரொம்ப பெரிய சாப்டர் அதுதான். ஸோ அந்த சாப்டரை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நியர்லி எனக்கு தெரிஞ்சு ஒரு 60லேருந்து 70 வீடியோஸ் அதில் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அத்தனை வீடியோஸ் நம்ம அதில் பார்க்க போகிறோம். ஸோ சோஃபா நம்ம பார்த்தது எல்லாத்தையுமே சேர்த்தா நமக்கு ஒரு 90 வீடியோஸ் வந்திருக்குன்னா அதுவே நமக்கு ஒரு 60 வீடியோஸ் வந்துடும். ஸோ அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ சம்மந்தமாகவோ இல்லை வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். உங்களுடைய லட்சியங்கள் வெற்றியுடைய வாழ்த்துக்கள்.
படிப்போம், பகிர்வோம், வெற்றியடைவோம். லெட்ஸ் கிராக் இட். நன்றி.